வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம அலாங்ன்ற பார்ட்டிகுல பேஸ் பண்ணின phrasal verbs தெரிஞ்சுக்க போறோம். இந்த அலாங்ன்ற பார்ட்டிகுல 3 டிஃபரெண்ட் மீனிங்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டுகெதர், சேர்ந்து வா, சேர்ந்து பாட்டு பாடு, என்னோட வா, அவங்களோட போ, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம அலாங்ன்ற பார்ட்டிகுல யூஸ் பண்ணுவோம். இப்ப கம் அலாங் வித் மீ அப்படின்னா என்னோட வா அப்படின்னு சொல்றது. இல்ல நீயும் ஏன் எங்களோட சேர்ந்து வரக்கூடாது? Why don't you come along with us? Why don't you come along with us? நானும் உங்களோட வரலாமா அப்படின்னு கேட்டா நீ விரும்பினா தாராளமா எங்களோட சேர்ந்து வரலாம். You are most welcome to come along if you like. You are most welcome to come along if you like. So சேர்ந்து வர்றதுன்னு சொன்னோம். Go along with her அப்படின்னா அவங்களோட சேர்ந்து போ, அவளோட போ. Go along with her. Bring along. நம்மளோட சேர்த்து கூட்டிட்டு வர்றது, இல்ல எதையாவது ஒரு பொருளை கொண்டுட்டு வர்றது, இதுக்கு நம்ம bring alongன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். bring alongன்ற phrasal verb நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு டூர் போறீங்க, நானும் என்னோட சிஸ்டரை என்னோட கூட்டிட்டு வரலாமா? Can I bring my sister along to the tour? Can I bring my sister along to the tour? நீ கூட்டிட்டு வா, கூடவே மறந்துடாம உன்னோட கேமராவையும் கொண்டுட்டு வா. Don't forget to bring your camera along. Don't forget to bring your camera along. இப்ப கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்னா bring alongன்னு சொன்னோம். எடுத்து செல் அப்படின்னு சொல்றதா இருந்தா take along அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். நான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்றதுக்கு, சரி நான் சில புக்ஸ் எல்லாம் என்னோட எடுத்துட்டு போனேன். I took along a few books. I took along a few books. அடுத்து நம்ம பார்க்க போற phrasal verb drag along. drag அப்படின்னாலே தரையோடு புடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறதுதான் நம்ம dragன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல drag alongன்ற phrasal verb யூஸ் பண்றப்போ நம்ம கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறது இல்ல, பட் ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு எங்கேயாவது இல்ல ஒரு பார்ட்டிக்கு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு வர விருப்பம் இல்லைனாலும் பிடிச்சி கூட்டிட்டு போறதுதான் நம்ம drag alongன்னு சொல்லுவோம். சோ இப்ப தமிழ்லயே நம்ம எப்படி சொல்லுவோம்னா, நான் வரலன்னு தான் சொன்னேன், இவதான் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ என்னோட ஒய்ஃப் என்னையும் மாலுக்கு இழுத்து சென்றாள். My wife dragged me along to the mall. My wife dragged me along to the mall. அடுத்து நம்ம பார்க்க போறது tag along. இது drag alongக்கு கொஞ்சம் ஆப்போசிட் நம்ம வச்சுக்கலாம். சோ drag along அப்படிங்கிறப்போ நம்ம விருப்பம் இல்லாதவங்களையும் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறது அப்படின்னு சொன்னோம். tag alongன்றப்போ ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டே கிடையாது, ஆனாலும் அவங்க ஒருத்தவங்களோட சேர்ந்து ஒட்டிட்டே போயிடுவாங்க இல்லையா? சோ அதை நம்ம tag alongன்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தவங்க கூட சேர்ந்து போறது தேவையில்லைன்னா கூட, இல்ல அவங்க பின்னாடியே போறது, இதை நம்ம tag alongன்னு சொல்லுவோம். ஆனா எங்க போனாலும் என்னோட நாய் என் பின்னாடியே வரும். My dog tags me along wherever I go. My dog tags me along wherever I go. அதே மாதிரி நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, கூடவே ஒரு பையனும் வந்துட்டான், நான் அவனை கூப்பிடல, அவன் பின்னாடியே வந்துட்டான், நான் என்ன செய்யறது? I didn't call him. He just tagged me along. He just tagged me along. நானும் வரேன்ட்டு அப்படி சேர்ந்தாப்புல வந்துட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது sing along. ரொம்ப சிம்பிளான ஒரு phrasal verb. சேர்ந்து பாடுறது, என்னோட சேர்ந்து பாடுங்க. Sing along with me. இப்போ ஒரு பாட்டு போட்டப்போ அந்த பாட்டோட சேர்ந்து அவளும் பாடினா. She began to sing along when the song played. She began to sing along when the song played. இதே மாதிரி அர்த்தத்துல நம்ம read along கூட யூஸ் பண்ணுவோம். சேர்ந்து படிக்கிறது, அதை read along அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அடுத்து நம்ம along-ஓட செகண்ட் மீனிங். நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, அங்க இருந்து நகர்ந்து போறத நம்ம வந்து go forward, அந்த அர்த்தத்துல நம்ம along யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க ரோட்ல ஒரு இடத்துல இருக்கீங்க, இந்த ரோட்லயே அப்படியே போங்க, மேல போங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர்ல ஒரு fuel ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். So go along the road and there is a fuel station in 500 meters. இங்க இருந்து மேல போங்க, ஒரு 500 மீட்டர்ல ஒரு fuel ஸ்டேஷன் இருக்கு. Go along the road and there is a fuel station in 500 meters. இப்போ go along the roadன்னு சொன்னோம். நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, அங்கேருந்து நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம move along அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க இருந்து எல்லாம் நகர்ந்து போங்க, move along please. பொதுவா எங்கேயாவது கூட்டம் சேர்ந்து இருந்துச்சுன்னா போலீஸ் சொல்லுவாங்க, இங்க இருந்து போங்க எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ கான்ஸ்டபிள் கூட்டத்தை அங்கிருந்து நகர்ந்து போக சொன்னார். The constable asked the crowd to move along. The constable asked the crowd to move along. அடுத்தது walk along. நம்ம எப்படி ஒரு இடத்துல இருந்து போறப்போ நம்ம நடந்து போகலாம், ஓடி போகலாம், எப்படி வேணா போகலாம். சோ walk along அப்படிங்கிறப்போ அங்க இருந்து அப்படி நகர்ந்து போறது. இப்போ நான் பீச் ஓரமாவே இப்படி நடக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். I love to walk along the beach. I love to walk along the beach. அடுத்தது along-ஓடைய தேர்ட் மீனிங், ப்ரொசீட் பண்றது, ஒரு வேலையில முன்னேற்றம் வர்றது, இதெல்லாம் நம்ம along வச்சு சொல்லுவோம். இப்போ come along-க்கு ஒரு அர்த்தம் சொன்னோம், சேர்ந்து வர்றது, யார் கூடவாது வர்றது. இப்போ நாம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ப்ராக்ரஸ், இந்த கட்டட வேலை நல்லா நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம come along-ன்ற இந்த phrasal verb நம்ம யூஸ் பண்ணுவோம்.
The building work has come along nicely. ரொம்ப நல்லா சேர்ந்து வந்திருக்கு. நல்ல வேலை நல்லா நடந்திருக்கு. The building work has come along nicely. இவனோட இங்கிலீஷ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. Your English has come along a lot. Your English has come along a lot. நல்ல ப்ராக்ரஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. இதே அர்த்தத்துல தான் நம்ம மூவ் அலாங்கையும் யூஸ் பண்ணலாம். ஸோ கம் அலாங் மாதிரியே நம்ம மூவ் அலாங்ன்ற ஃப்ரேசல் வர்பையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு வேலையில நம்ம எதிர்பார்த்தபடி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துச்சு இல்ல நகரல இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம மூவ் அலாங்ன்ற ஃப்ரேசல் வர்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எதிர்பார்த்தபடி இந்த வேலையில எந்த முன்னேற்றமும் இல்லை, அடுத்த கட்டத்துக்கு அது போகவே இல்லை. The process didn't move along as we expected. The process didn't move along as we expected. அடுத்தது ஹெல்ப் அலாங். ஹெல்ப் அலாங்கிறது ஒருத்தவங்க ஒரு ப்ராக்ரஸ் பண்றதுக்கு, ப்ரொசீட் பண்றதுக்கு, அவங்கள ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. அதுதான் நம்ம ஹெல்ப் அலாங் அப்படின்ற ஃப்ரேஸில் வச்சு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒருத்தர் போறதுக்கு அங்கேருந்து நகர்த்து போறதுக்கு அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அதாவது ஹெல்ப்டு த ஓல்டு மேன் டு மூவ் அலாங். அதுதான் நம்ம சிம்பிளா ஐ ஹெல்ப்டு த ஓல்டு மேன் அலாங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் அங்கேருந்து போக நான் ஹெல்ப் பண்ணேன். ஒருத்தவங்க மேத்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு மேத்ஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு, நீ மேத்ஸ்ல ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். டோன்ட் வரி, ஐல் ஹெல்ப் யூ அலாங் வித் மேத். ஐல் ஹெல்ப் யூ அலாங் வித் மேத். ஸோ இந்த வீடியோல நாம அலாங்ன்ற பார்ட்டிகுலர் பேஸ் பண்ணி வர்ற ஃப்ரேசல் வெர்ப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.